நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாந்தி வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறனால நான் ஒரு வார்த்தை சொன்னேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இந்த பரிகார பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சு போட்டு தாத்தா பாட்டியோடைய படத்தை பெட்ரூம்ல கொண்டு போய் மாட்டி வச்சு அமாவாசைக்கு மாலை வாங்கி போடுங்க. இறந்தவருடைய படத்தை பெட்ரூம்ல வைங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா 12ஆம் பாவம் தான் கட்டில், 12ல மாந்தி இறப்பு இருக்குது. அப்ப இறந்தவங்களுடைய பார்வை அந்த கட்டிலுக்கு பட்டுச்சுன்னா அந்த ஆத்மா சாந்தி ஆகிற மாதிரி அவங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகி அந்த கட்டில் சுகம் அவங்களுக்கு கிடைக்குங்கிறக்காக முன்னோர்கள் கட்டில பாக்குற மாதிரி மாட்டி வைங்க, மாலை போட்டு வைங்க, அவங்க எங்க இருந்தாலும் வாழ்த்தி உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். எப்படி நீங்க இப்படி எல்லாம் கிரியேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு கிரகத்துக்கு ஒரு பரிகாரம் ஒளிஞ்சிருக்குது. நாம எடுக்காம விட்டுட்டோம், எடுத்தா இவ்வளவு கிடைக்குது. எப்படின்னு பாருங்க. நான் ஒண்ணு சொன்னேன், உங்க ஜாதகத்துல நீங்க வாழ்க்கையில கட்டளை தொடச்சிருக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்ல, நீங்க கட்டளை வெளியே எடுத்து போடுங்க. என்ன கிழமைக்கு எடுத்து போடுறீங்க? செவ்வாய்க்கிழமைக்கு அல்லது வெள்ளிக்கிழமைக்கு கட்டளை வெளியே எடுத்து போடுங்க. வெளியெடுத்து போட்டு சூரிய ஒளி படட்டும். கட்டளை கழுவி விட்டு 4 காலுக்கு பொட்டு பூஜை போட்டு கட்டளை சுத்தி பூசணிக்காயை உடைச்சு கட்டல்ல யாரோ ஒருத்தர் குழந்தையை படுக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தை கட்டளை தூங்குனதுக்கு அப்புறம் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் கட்டளை வீட்டுல கொண்டு போய் போட்டு அதுக்கப்புறம் கட்டளுக்கு மேல மெத்தை போட்டு அதுக்கப்புறம் நீங்க வாழ்ந்து பாருங்க. அந்த கட்டல் வந்து புதுமையான கட்டல். அதுல ஒரு குழந்தை உருவாகி வெளியே வரும்னு சொல்லியிருக்கேன். எப்படி ஆமா, புரியுதா? என்னங்க எப்படிங்கம்மா? ஆமா ஆமா, அது வந்து ஒரு புது உயிர் கொடுக்கறவங்களா வந்து மனசெல்லாம் எல்லா கெட்டதையும் எடுக்கிறவங்க ஒரு பரிகார நிகழ்ச்சியே அருமையா இருக்கு இல்லையா? சந்தோஷம். உணர்றீங்க பாருங்க, அதுதான் எனக்கு பெருமை. உணர்றீங்க இல்லையா? சொல்லும் போது கட்டலுக்கு பொட்டு வச்சது யாரு? ஒருத்தருமே வைக்கிறது இல்லையே. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கட்டல் வந்து கேந்திரம். புரியுதா உங்களுக்கு? கட்டில் வந்து கேந்திரம். அப்ப கேந்திரத்துல யாருக்கெல்லாம் கேந்திரம் வந்து பிரச்சனையா இருக்குதோ, இந்த சதுர்தசி திதியில பிறந்துக்கிறவங்களுக்கு 4 மூளை திதிசூடியமா இருக்கும். அவனுக்கு 4 மூளையும் இருக்கிறதே கட்டில் கால் தான். அவங்க கட்டிலுக்கு வந்து அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு கட்டில் காலுக்கு வந்து பாத பூஜை மாதிரி கட்டில் காலை கழுவி விட்டு மஞ்சள் தேய்ச்சி பொட்டு சந்தனம் பண்ணி கொஞ்சம் மல்லிகைப்பூ எடுத்து 4 காலுக்கு மல்லிகைப்பூ சுத்தி விட்டு ஒரு பூசணிக்காய் சுத்தி முச்சந்தியில உடைச்சாங்கன்னா அந்த மாசம் பூரா சந்தோஷமா இருப்பாங்களா? எப்படி? சூப்பர் ஐயா, அருமையான பரிகாரம் ஐயா. அடிக்கடி அவங்க பார்க்கணும். நீங்க சொல்றது போல பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் செய்ய வந்து அது தொடர் பரிகாரமா ஒரு நாள் பரிகாரமா இல்லாம ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதுக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை. இனி வர்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த பரிகாரத்தை கொடுப்பாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. நீங்க கணவன் மனைவி 2 பேர்த்துக்கு சீர் பண்ணும் போது கணவன் மனைவி 2 பேர்த்துக்கு கட்டில் வாங்கி கொடுத்தாங்கன்னா, கட்டில் வாங்கி மெத்தை வாங்கி கொடுத்து அம்மா அப்பா வந்து பொண்டாட்டி புருஷன்னு சந்தோஷமா அந்த மெத்தையில வாழட்டுன்னு சொன்னாங்கன்னா, நீங்க முதல்ல செய்ய வேண்டியதே என்ன தெரியுங்களா? கட்டளை வாங்கி நீங்க வீட்டுல போட்டதுக்கு அப்புறம் நாய் கடிக்காத ஒரு குழந்தைய அசந்து அந்த குழந்தை கட்டில தூங்கி எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் அந்த கட்டில முதல்ல அவங்க வாழ்ந்தாங்கன்னா புத்திர தோஷமே இருந்தாலும் உங்களுக்கு புத்திரம் கிடைக்குமா? எப்படி? அதனாலதான் ஒரு கோயில்ல அன்னதானம் போட்டாலும் கூட, ஒரு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாங்க கூட, கொஞ்சம் முதல்ல குழந்தை கையில கொடுத்துட்டு எல்லா பக்கம் கொடுப்பாங்க. பாத்திருக்கீங்களா? எது செஞ்சாலும் குழந்தை கொடுத்துட்டு செய்வாங்க. முதல்ல குழந்தைக்கு ஒரு வாய் போடு, அப்புறம் எல்லாத்தையும் கொடும்பாங்க.
ஏன் கொடுத்தாங்கங்கிறது இப்ப தெரியுதுங்களா? பெண் குழந்தைகளுக்கு தான் கொடுப்பாங்க. அது ஒரு மகாலட்சுமி, ஒரு சக்தி உள்ள தெய்வம். அப்போ இந்த பொட்டு பூஜை எல்லாம் நீங்க யாருக்கு போடணும், எந்த உருவங்களுக்கு செய்யணுங்கிறத ஒரு சீர் சீமந்தமே இதுக்குள்ள அடங்கியிருக்கு. அப்போ இது உண்மையாலுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையில இன்னைக்கு கல்யாணம் மூச்சு நாளைக்கு சுருக்குன்னு பேசிட்டா டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க. இவங்களை எல்லாம் வம்ச விருத்தி பண்றதுக்காக கூட்டிட்டு எவ்வளவு பிரச்சனை சார். அப்போ இந்த நீங்க எப்பவுமே எல்லாரும் திதி கொடுக்க போவாங்க, நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். திதி கொடுக்க போனா இறந்தது ஒரு பக்கம் இருக்கு, இவன் பிறந்தது ஒரு பக்கம், வளர்ந்தது ஒரு பக்கம், செத்தது ஒரு பக்கமா இருக்கு. திதி போய் எங்க கொடுப்பாங்கன்னா ராமேஸ்வரத்தில் கொடுப்பாங்க, அப்புறம் திருவனந்தபுரத்துல கொடுப்பாங்க, அப்புறம் காசியில கொடுப்பாங்க. இதெல்லாம் மக்களுக்கு இறந்தது தெரியாம இருக்கிறவங்களுக்கு பொதுவான ஸ்தலம். இங்கெல்லாம் போனா கண்டிப்பா ஆத்ம சாந்தி ஆகும். அதை விட ஆத்ம சாந்தி எங்க ஆகுன்னு கேட்டா, மின்மயானத்திலேயே நீங்க எரிச்சிருந்தாலும் கூட எந்த ஊர்ல அந்த ஆத்மாவை கொண்டு போய் புதைச்சிங்களோ அந்த ஊர் ஆத்தங்கரையில குளத்துல கொண்டுட்டு போய் பிராமணரை கூட்டிட்டு போய் அங்க திதி கொடுத்தீங்கன்னா அந்த ஆத்மா அங்க சீக்கிரமா வந்துடும். எப்படி இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம வளர்றதுக்காக வாழ்றதுக்காக நம்ம எங்க வேணாலும் வந்திருப்போம். ஆனா அந்த ஆத்மாவை எங்க கொண்டு போய் ஈமகாரியத்தை செஞ்சீங்களோ அந்த இடத்த மறக்க கூடாது, அந்த ஊரை மறக்க கூடாது. அந்த ஊர் மண்ணுல வச்சுதான் நாம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும். அந்த ஊர்ல பழமையான கோவில் இருந்து அங்க திதி கொடுத்தா அங்க கொடுக்கலாம். அங்க இல்லைன்னா நீங்க போய் ஆத்தங்கரை ஆறு குளம் ஏரியில கொடுக்கலாம். அப்போ அந்த காலத்துல முன்னோர்கள் எப்படியெல்லாம் அந்த காலத்துல முன்னோர்கள் அதை வச்சுக்கிறாங்க பாருங்க. உங்க ஜாதகத்துல நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு கர்ம வினை என்பது எங்கிருந்து உருவாகுதுன்னா நம்ம தாத்தா பாட்டி கிட்ட இருந்து தான் இந்த உடம்பு உருவாகுது. நம்ம உடம்ப கொடுத்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா தாத்தா பாட்டி நம்ம அப்பாவுக்கு கொடுத்தாங்க. அந்த உயிரை எங்க கொடுத்தாங்க? ரத்தமும் உயிரணுக்கள்ல கலந்து நம்ம அப்பா அம்மாவை பெத்தவங்க தாத்தா பாட்டி உருவாக்குனாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளை உருவாக்குனாங்க. நம்மளை உருவாக்கி நாம் இந்த பூமிக்கு வரும்போது 3 தலைமுறை ஆயிருது. நேற்றுக்கு இந்த 3 தலைமுறை பத்தி ஒரு ஜோதிட மீட்டிங்ல பேசினேன், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா 3 தலைமுறை ஆனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருந்து சந்தோஷமா இருக்கிறத விட ஒரு இடத்த மாத்திக்கிட்டீங்கன்னா அந்த 3 தலைமுறையிலிருந்து வரக்கூடிய அந்த ஜென்ரேஷனுடைய கர்மா நம்மளை பாதிக்காது. ஏன் அப்படின்னா 3 தலைமுறைக்கு ஒரு தலைமுறை, ஒரு மனிதன் வாழ்ந்து முடிகிற காலம் 120 வருஷம். அப்ப அப்பா மகன் பேரன், அப்ப அப்பனுக்கு ஒரு மகன் பிறக்குது, மகனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அப்ப தாத்தா. அப்ப இது என்ன ஆகுது? 3 தலைமுறைக்கு 120 120 120 360 வருஷம் மொத்த கணக்கு வருது. ஒரு ஜாதக கட்டத்துல காலச்சக்கரத்துக்கு மேசத்துல 1வது டிகிரியில இருந்து 360 டிகிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில மீன வரைக்கும் இருக்குது. இந்த மேசம் முதல் மீன வரை 360 டிகிரி முடிஞ்சா 360 வருஷம் முடிஞ்சது போல. அப்ப 3 ஜெனரேஷன் வாழ்ந்து முடிச்சாச்சுன்னா நம்மளுடைய ஜனன ஜாதகத்திலேயே இடம் இல்லை. அதனாலதான் பூர்வீகத்தை அழிச்சு மாத்தி கட்டுங்கன்னு முன்னோர்கள் சொன்னாங்கன்னு நேற்றுக்கு ஒரு வீடியோவில் சொன்னேன், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்ப ஏன் 3 தலைமுறை மாத்தி கட்டணும்னு சொன்னாங்கன்னா நம்மளோட ஜாதகத்துல என்னென்ன கர்ம வினைகள் இருக்குதோ அதை கம்ப்ளீட்டா நிவர்த்தி பண்றதுக்கு ஆதிகால சொல்லி அந்த காலத்துல முன்னோர்கள் வழியில இப்படித்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன், இது வரைக்கும் வெளியில விடாத ஒரு ரகசியத்தை சொல்றேன். யாராவது நம்ம வீட்டுல வயசானவங்க இறந்தாலும் சரி, துர்மரணம் யாராவது ஆயிட்டாலும் சரி, அதுக்கு அடையாளமா நான் ஒரு விஷயத்த சொல்றேன். அவர் எந்த நட்சத்திரத்துல அவர் இறந்தாரோ அந்த நட்சத்திரத்தினுடைய மூலிகை என்னவோ அந்த மூலிகை கொண்டு போய் குலதெய்வம் கோயில்ல கொண்டு போய் நீங்க நட்ட வச்சிருங்க. உங்க ஆத்மாவுக்கு நீங்க திதியே கொடுக்கணும்னாலும் அங்க போய் நின்று தேங்காய் உடைச்சு கும்பிடுங்க, உங்களுடைய ஆத்மா உங்களை வாழ்த்திட்டே இருக்கும். எப்படி? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன, திதியை மறந்துடுவோம், கிழமைய மறந்துடுவோம், நட்சத்திரத்தை மறந்துடுவோம், அடப்பை மறந்துடுவோம்,
ஈமகாரியம் செய்யறதுக்கு மறந்துடுவோம். இந்த குலதெய்வம் என்பது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம 7 தலைமுறையில முன்னோர்கள் கட்டி வச்சது குலதெய்வம்னா 7 பித்திருக்கள்ல யாரோ ஒரு பித்திருக்கள் தான் நம்மளுடைய குலதெய்வம். அது சாமிங்கிறதுனால தான் நம்ம பித்திருக்களை தான் நம்ம குலதெய்வமா கும்பிடுறோம். குலதெய்வம்னு ஒரு பொருளெல்லாம் கிடையாது. 7 தலைமுறையிலேருந்து நம்ம பிறந்திருப்போம். இந்த 7 தலைமுறையில நம்மளோட பித்திருக்கள்னு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த பித்திருக்கள் தான் யாரோ ஒருத்தர் குலதெய்வம்னு ஒரு கல் எடுத்து வச்சு ஒரு பேர் வச்சு அதுக்கு தேங்காவில் உடைச்சு உயிர் கொடுத்து பூஜை பண்ணி சாயம் போட்டிருப்பாங்க. அப்ப நம்மளுக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா, மூதாதிகள் யார் இறந்து போனாலும் நம்மளுக்கு குலதெய்வம் கோயில் தான் மூதாதிகள். அப்போ நம்மளோட வம்சத்துல நம்மளுக்கு ரொம்ப நெருங்கினவங்க வேண்டப்பட்டவங்க நம்ம குடும்பத்துல இப்படி யாராவது ஒருத்தர் காலமாயிட்டு வயசானவங்க காலமாயிட்டாங்கன்னா அவங்கள அஸ்தி கரைச்சி ஈமகாரியம் பண்ணி எல்லாம் கொண்டு போய் கங்கையில கடல்ல கரைச்சி விடுறீங்க. சந்தோஷம். 16 நாள் ஈமகாரியம் எல்லாம் முடியிட்டு இறந்த திதி வந்து போகட்டும். 30 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பு தோசமெல்லாம் நீங்கினதுக்கு அப்புறம் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, அவர் எந்த நட்சத்திரத்துல இந்த ஆத்மா இறந்து போச்சோ அந்த நட்சத்திரத்தினுடைய மூலிகையை எடுத்து கொண்டுட்டு போய் உங்க குலதெய்வ கோயில்ல போய் நம்ம கோயிலுக்கு போகலான்னு உத்தரவு வந்துருச்சுன்னா அந்த கோவில்ல போய் சாமிக்கு ஒரு ஓரத்துல போய் அந்த மரத்தை நட்ட வச்சுட்டு வாங்க. நீங்க 3 தலைமுறைக்கு அப்புறம் நீங்க நட்ட வச்சதுக்கு அப்புறம் அந்த மரம் ஆலமரம் அரச மரம் மாட்டு பெருசா வளர்ந்துரு. நம்மளோட அடுத்த சந்ததிகள் அதில் நம்ம பிறந்திருப்பாங்க. அவங்க போய் அந்த மரத்து நிழல்ல உட்கார்ந்துருப்பாங்க. அந்த காலத்துல மூதாதிகள் எத்தச்சோடு மரத்தை உருவாக்கி யாரோ நட்ட வச்சுட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுலதான் மூதாதிகள் குடியிருப்பாங்க. அந்த நட்சத்திரம் தான் 27 நட்சத்திரத்துல முன்னோர்கள் வச்ச மூலிகை நட்சத்திரம் இதுதான். எப்படி இப்ப பூர நட்சத்திரத்துக்கு பலான்னு கொடுத்துருக்காங்க, பலாமரம்னு கொடுத்துருக்காங்க. அப்ப முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் பூர நட்சத்திரத்தன்னைக்கு இறந்துருப்பாங்க. இறந்தவங்களுக்கு அடையாளமா ஒரு மரத்தை நட்ட வச்சிருக்காங்க. அந்த நட்ட வச்ச மரம் வந்து பலாமரம். அதனால பலாசுன்னு சொல்லி பலாமரம்னு சொல்லி பூர நட்சத்திரத்துக்கு நட்சத்திர மூலிகை கொடுத்துருக்காங்க. இது எங்க கொடுத்துருக்காங்க? நம்ம நட்சத்திரத்துக்கு ஜென்ம நட்சத்திர மூலிகைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஜென்ம நட்சத்திர மூலிகைன்னா நம்மளை ஜென்மமா உருவாக்குறது நம்ம பித்திருக்கள். அவங்க கட்டி வச்சதான் குலதெய்வம். அதனாலதான் நம்மளோட வம்சத்துல யார் இறந்தாலும் அவங்க உயிரோட மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்காக ஒரு மரமா இருந்து அவங்க உயிரா வாழ்ந்துட்டு இருக்கட்டும். நம்மளுக்கு கோகை கட்டி வைக்கலினாலும் கோயில் கட்டி வைக்கலினாலும் அந்த மரத்துக்கு தேங்காவில் உடைச்சு சாமி கும்பிட்டாலே எங்களுடைய தாத்தா இறந்த நட்சத்திரத்தினுடைய மரம் தான் இதுன்னு எல்லாத்துக்கும் நீங்க காமிச்சு கொடுப்பீங்க. எல்லாரும் அந்த மரத்துல போய் உட்காருவாங்க. அந்த மூதாதி வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. எப்படி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னங்க ஐயா? தெரியாத தகவல். ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அதைய நீங்க போய் அந்த நட்சத்திரம் எப்படிங்க அந்த திதி வந்தா 6 குளம் ஏறின்னு போய் திதி கொடுக்குறீங்களோ அதற்காக இறந்துட்டாங்கன்னா நம்ம குலதெய்வம் தான் முன்னோர்கள் கட்டி வச்சுதான் குலதெய்வம். முன்னோர்களும் பித்தர்களும் எல்லாம் 5ஆம் பாவம் தான். 5ஆம் பாவத்தை நீங்க என்ன சொல்றீங்க? 5ஆம் பாவத்தை நீங்க என்ன சொல்றீங்க? பூர்வ ஜென்ம புண்ணியம், பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம். ஆமா, அது இப்ப அந்த டிஃபன் எல்லாம் நீங்க சாப்பாடு போடுவீங்களாட்டு இருக்குது. கொஞ்சம் வெயிட்ல போடுங்கம்மா. அதாவது ஆமா ஆமா, அதாவது பூர்வ ஜென்ம புண்ணியம். பூர்வ ஜென்ம புண்ணியம்னா என்ன? 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் யாரு? நம்ம மூதாதிகள் குலதெய்வம். கொஞ்சம் வீட்டுல போட்டீங்கன்னா நல்லா இருக்கு. 5ஆம் பாவம் குலதெய்வம். அப்போ 5ஆம் பாவ குலதெய்வம் இருந்தும் கூட அந்த குலதெய்வத்தினுடைய முன்னோர்களுடைய மண்ணுல போய் நம்ம முன்னோர்களா காலங்காலமா இருக்கிறதுக்காக நட்ட வைங்க.